வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து உரையாற்றினார். புதுச்சேரி, சென்னை இடையே நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்றும், இதனால் இரு நகரங்களுக்கும் இடையேயான பயண நேரம் 2 மணி நேரமாக குறையும் என்றார். மேலும் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை திட்டத்திற்கு 30,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் 750 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கரசூர் சேதராப்பேட் தொழில்துறை எஸ்டேட்டின் மேம்பாட்டு திட்டம் பற்றியும் பிரதமர் அறிவித்தார். காரைக்காலில் உள்ள NITயில் ஒருங்கிணைந்த புதிய வளாகம், புதுச்சேரி ஜிப்மர் புற்றுநோய் மையம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டடங்களையும் திரு மோடி திறந்து வைத்தார். மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 315 கோடி ரூபாய் மதிப்புள்ள 37 திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதில் நகர்ப்புற சாலைகள், வடிகால் வசதிகள், பொது கட்டடங்கள், மாணவர் விடுதிகள் மற்றும் விளையாட்டு வசதிகள் உள்ளிட்டவை அடங்கும். மாநிலங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்த இத்திட்டங்களில் புதுச்சேரி அரசின் வேண்டுகோளின்படி மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தில் புதுச்சேரியையும் மத்திய அரசு இணைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பெஸ்ட் புதுவை என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விருப்பத்திற்கேற்ப பல வளர்ச்சி திட்டங்களை புதுச்சேரிக்கு கொண்டு வந்ததன் மூலம் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக புதுச்சேரி பெயர் பெற்றுள்ளது என்றும், புதுச்சேரி மக்களின் பல ஆண்டு கோரிக்கையின்படி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும், இதற்கென 13 முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். முன்னதாக இன்று காலை புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு ஜெயக்குமார், திரு PRN திருமுருகன், திரு ஜான்குமார் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீதித்துறையின் மீது மக்களின் நம்பிக்கை மற்றும் மரியாதை தொடர்ந்து உயர்வதற்கு சரியான நேரத்தில் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் அருகே 120 கோடி ரூபாய் செலவில் 16 மாவட்ட நீதிமன்ற வளாகங்களை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நீதி வழங்கப்படுவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட அவர், நீதிமன்ற அமர்வு மற்றும் வழக்கறிஞர் அமைப்புகள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு ஜாய் மால்யா பாக்சி, ஆந்திர மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீரஜ் சிங் தாக்கூர் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடி விபத்தில் 17 பேர் உயிர் இழந்துள்ளனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நாளை தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்தேர்வினை புதுச்சேரியில் 84, காரைக்காலில் 16 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7585 மாணவர்கள் உள்பட தனி தேர்வர்களும் எழுத உள்ளனர். இதற்கென புதுச்சேரியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 5 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறைக்குள் செல்போன் உள்பட எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் கொண்டு வரக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சியில் நாளை மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நாளை மறுநாள் நிறைவடைகிறது. உருவையாறு, மங்கலம், அரியூர், கரிக்கலாம்பாக்கம், புதுக்கடை, கிளிஞ்சிக்குப்பம் உள்பட 30க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொள்கின்றன. ICC ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று கிரிக்கெட் போட்டி இந்திய மேற்கிந்திய தீவு அணிகளுக்கிடையே தற்போது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. முதலில் ஆடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன் வரை 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 45 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.